முந்திரி சாகுபடி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க 10 கோடி ரூபாயில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வேளாண்மையில் அதிக உற்பத்தி மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கண்டறியும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்க 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க பருத்தி சாகுபடி திட்டம் 12 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. தமிழகத்தில் 7 புதிய அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. வேளாண் முறையை அறிய 100 உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாமுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சட்டப்பேரவை கூடும் முன் பேரவைத் தலைவர் அப்பாவுவை தனியாக சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. புதுக்கோட்டை மாவட்டம் தென்னம்பாடி பெரியகுளத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் மீன்கள் எதுவும் சிக்காததால் மக்கள் ஏமாற்றம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் முதல் போக நெல் அறுவடை பணிகளில் மஞ்சளார் அணை பாசன விவசாயிகள் தீவிரம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். பெண்கள் பிரீமியர் லீக் மட்டைப்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் இன்று பலப்பரீட்சை.